ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. அப்படியே பாடுங்க. குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினேன், பெரியவனாக்கினேன், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கி நீரே. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. எனது விளக்கு எரிய செய்தி இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த பாட்டை எப்பெல்லாம் நான் பாடுறேனோ, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம், ரட்சிக்கப்பட்ட அந்த நாள், அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில் நான் எப்படி இருந்தேன், அந்த சொன்னேன் இல்லையா, உளையான பாவு சேற்ற போல சேத்துக்குள்ளே கிடந்தேன். யார் என்னை விடுதலை ஆக்குவா? யார் எனக்கு உதவி செய்வா? பாவம், சாபம், வியாதி, தரித்திரம், இப்படிப்பட்ட புதைக்குழியில் நான் விழுந்து கிடக்கிறேனே. ஆனால் ஆண்டவராக இயேசு அவர் அந்த குழிக்கு பக்கத்தில் வந்து, மகனே நான் இருக்கிறேன், உன்னை நான் தூக்கட்டும் என்று சொல்லி குனிந்து தூக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் எப்படி இந்த பாட்டை எப்படி அவங்களுடைய அனுபவத்தை கேட்கணும் ஒரு நாளைக்கு. எப்படி ஃபாதர் இந்த உங்களுடைய அனுபவம் என்ன? குனிந்து தூக்கினீரேன்னு பாடியிருக்கிறீங்களே. என் வாழ்க்கையில் நான் யோசிச்சு பார்த்தேன். அந்த குழி பக்கத்தில் வந்து ஏசப்பா கை நீட்டுறா, மகனே உன்னை நான் அந்த குழியிலேருந்து தூக்கி விடட்டும்னு சொல்லி தூக்கி விட்டதுனால தான் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அடுத்த சரணம், எனது விளக்கு எரிய செய்தீர். குனிஞ்சு தூக்கி எடுத்துட்டு
அந்த பாவ சேரெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டு, அவர் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிச்சுட்டு, நமக்குள்ள இந்த ரட்சிப்பு என்கிற தீபம், வேத வசனம் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம், அதை நமக்குள்ள வைத்து நம்முடைய வாழ்க்கையை எரிய வச்சுட்டு இருக்கிறார், பிரகாசிக்க வச்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே தான் எழுதியிருக்கிறாங்க, எனது விளக்கு எரிய செய்தீர், என் வாழ்க்கையில் இருந்த இரவையெல்லாம் இருளையெல்லாம் பகல் ஆக்கினீர். எனவே உமக்காக நான் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போ வரைக்கும்? அவங்க எழுதியிருக்கிறாங்க, என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை. தேவ பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அப்படித்தான் ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்திருக்கிறார். உங்களுடைய பின்பாக உட்கார்ந்துருக்கிற பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன், உங்களையும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படித்தான் உடையான பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவருக்கு நாம நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நன்றி உள்ள மகனாக மகளாக நீ இருப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் 10 குஷ்டரோகியை பார்த்து சொன்னார், நீ எல்லாம் சுஸ்தமாயிட்டீங்க, உங்களுக்கு குணம் வந்துருச்சு, சுகம் வந்துருச்சு, நீங்கள் போங்க, போய் ஆசாரியனுக்கு காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போங்கன்னு சொன்ன உடனே அந்த 10 பேரும் சுஸ்தமாயிட்டாங்க, குணமாயிட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தன், அவனுக்கு மாத்திரம்தான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி, போய் என்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இயேசுவை பார்த்துட்டு தேங்க் பண்ணிட்டு போகணும், நன்றி சொல்லிட்டு போகணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள் குஷ்டரோகிகள்லாம் எங்கே இருப்பாங்க தெரியுங்களா? பாளையத்தில் புறம்பு இருப்பாங்க. வீட்டில் இருக்க முடியாது, மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியாது, வீட்டில் சாப்பிட முடியாது. வனாந்தரமான ஒரு இடத்துல பாளையத்துக்கு புறம்பே ஒரு குடிசையை போட்டு அங்கே அந்த குடிசைக்குள்ளே அந்த குஷ்டரோகியை உட்கார வச்சுருப்பாங்க. எப்போ குஷ்டரோகம் குணமாயிருச்சுன்னு சொல்லி ஆசாரியன் கன்ஃபார்ம் பண்ண பிற்பாடு தான் அவன் ஆலயத்துக்கு வர முடியும், வீட்டுக்கு போக முடியும், வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை எல்லாம் பார்க்க முடியும். அந்த 9 குஷ்டரோகிகளும் சுகமானவங்க, இவ்வளவு நாளாக நான் என் ஒய்ஃபை பார்க்கலையே, என் பிள்ளைகளை பார்க்கலையே, வீட்டை பார்க்கலையேன்னு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் ஏசப்பாவுக்கு வந்து நன்றி சொன்னான். குஷ்டரோகியாக இருந்த என்ன சுகமாக்குனீங்களப்பா, உமக்கு நன்றி. ஆண்டவர் உடனே பார்த்து சொன்னார், 10 பேரை நான் சுகமாக்கினேனே, மிச்சம் 9 பேர் எங்கே எங்கே எங்கே? எப்போதும் ஆண்டவருக்கு நாம நன்றி இருதயம் உடையவர்களாக இருக்க வேணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. நன்றி இருதயம் உடையவர்களாக இருக்கணும். நன்றி, எப்போதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது. எந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்தார் என்பதை நம்ம மறந்து விடவே கூடாது. இதை சொல்லும்போது ஒரு சம்பவம், ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. டைம் இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜாவுக்கு நல்ல மந்திரியாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா, ஆலோசனை கொடுத்து நல்ல சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு மந்திரி ஒருத்தர் இருந்தானா. ராஜா எந்த காரியத்தை செய்யணும்னாலும் அந்த மந்திரியை கூப்பிட்டு, இப்போ அதை செய்யலாமா, இந்த சட்டத்தை போடலாமா, இந்த காரியங்கள் நல்லா இருக்குமா என்று சொல்லி கேட்பார். உடனே மந்திரி சொல்லுவானா, ராஜாவே ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். அதே போல் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்லுவான், அந்த சட்டத்தை போடுவாங்க, ஏற்றுவாங்க. அதனால ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்களாம். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மற்ற மந்திரிமார்களுக்கெல்லாம் கோபம், எரிச்சல். ராஜா இவனை மாத்திரம் கூப்பிட்டு கேட்குறாரு, இவன் சொல்கிறத மாத்திரம் கேட்குறாரு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு இந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்திரியை ஏதாகிலும் ஒரு அவன் அந்த மந்திரி மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இந்த ராஜாவை அனுப்பிச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாராம், இந்த மந்திரியெல்லாம் ராஜாவை பார்த்து, ராஜாவே நீங்கள் ஆலோசனை கேட்குறீங்க இல்லையா, ஒரு மந்திரி, அந்த மந்திரியை நீங்கள் எல்லாத்துலேயும் நம்புறீங்க. ஆனால் அந்த மந்திரி எப்படிப்பட்டவன் தெரியுமா? கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு சூட்கேஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறான் பாருங்க. அது எதுக்கு அப்படின்னா, நம்ம நாட்டுடைய ரகசியம், நம்ம தேசத்துடைய சீக்ரெட் எல்லாம் வச்சிருக்கிறான். அண்டை தேசத்துக்கு வித்துப்பிடுவான் அவனை போய் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜாவுக்கு யோசிச்சாரு, சரி இந்த மந்திரியை கூப்பிட்டு கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இருக்கும்போது அந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை உள்ள ஜெபிக்கிற அந்த மந்திரியை பார்த்து, அப்பா இங்கே வா, உன் கையில் வச்சுருக்கிற சூட்கேஸ் அது என்ன, எதுக்காக அந்த சூட்கேஸ் வச்சுட்டு இருக்கிற,
அதில் என்ன வச்சிருக்கிற? இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உன் மேலே குற்றம் சுமத்துறாங்க, என்ன அதில் வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பெட்டியை அவன் திறந்தானா. ராஜாவே, இதை பாருங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லி திறந்தபோது அதில் ஒரு கிழிஞ்சு போன பழைய சட்டைகள், கிழிந்து போன பழைய உடுப்பு, அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருந்துச்சான். ராஜா கேட்டாரான், எதுக்குப்பா இந்த பழைய துணியை ஏன் தூக்கிட்டு நீ எங்கே போனாலும் தூக்கி தெரியுறியே, எதுக்கு இந்த பழைய துணியை வச்சிருக்கிற? கிழிஞ்சு போன கந்தலான துணி குப்பையில் தூக்கி போட வேண்டியதானே, அதை ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொன்னானா, ராஜாவே, நீங்கள் என்னை இந்த அரண்மனைக்கு கூப்பிட்டு மந்திரி ஆக்குற வரைக்கும் இதுதான் என்னுடைய ட்ரெஸ்ஸு. இந்த கந்த துணி தான் போட்டிருந்தேன், ஏழையாக இருந்தேன், பாமரனாக இருந்தேன். ஆனால் இயேசுவை மாத்திரம் நான் நம்பிட்டு இருந்தேன், இயேசு எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி நம்பிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த பொறுப்பை கொடுத்தீங்க. அந்த நாளிலிருந்து நான் ஜெபம் பண்ணி உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். எனவே நான் எந்த நிலைமையில் இருந்து இந்த பதவிக்கு வந்தேங்கிறத நான் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது, பெருமை எனக்குள்ளே வந்துடக்கூடாது. அதுக்காக அப்பப்போ இந்த பெட்டியை திறந்து பார்த்து, இந்த நிலைமையிலிருந்து என்னை குனிந்து தூக்கினீரே, இந்த நிலைமையிலிருந்து என்னை பெரியவன் ஆக்கினீரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்காக தான், ராஜாவே, இந்த பெட்டியில் இந்த துணியை வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருக்கிறேன். அப்பப்போ திறந்து பார்த்துக்குவேன். என் உள்ளத்துக்குள்ள பெருமையில் வரும்போதெல்லாம், நீ எந்த நிலைமையில் இருந்த பாரு, இந்த கிழிஞ்ச துணியை பாரு, இந்த கந்தலான துணியை பாரு. தேவ பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை, பெரியவங்க, மற்றவங்களை எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார் என்பதை நம்ம ஒருபோதும் மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், இதுதான் தாழ்மைக்கு அடையாளம். ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தாழ்த்துவதற்கு அடையாளம். இப்படி தாழ்மையோடு கூட நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பார். என்ன கிஃப்ட்டு? தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிப்பார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் நோக்கி பார்ப்பார். தாழ்மையா இருக்கிறவங்களை கர்த்தர் உயர்த்துவார். அப்படி தாழ்மையின் ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு. எனவே தேவ பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் வந்து உங்களை என்னை சந்தித்தார், ரட்சித்தார் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குருத்தோலையை கையில் பிடித்து வாலிப பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுங்க. மற்றவங்க பெரியவங்க முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா நீங்கள் எளிமை நின்று கொள்ளுங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நம்ம பாட போகிறோம். பாவம் அதை போக்கவும், இந்த பாவியை கை தூக்கவும். இந்த ஓசன்னா பாடுவோம். இந்த பாட்டில் இந்த ஒரே ஒரு சரணத்தை. பாவமதை போக்கவும், இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும், இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே. உன்னதத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே. உன்னதத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இப்போ உங்க சத்தம் உயரட்டும். நான் அந்த பாவம் அதை போக்கவும், இந்த பாவியை கை தூக்கவும், இந்த சரணத்தை மாத்திரம் நீங்க பாட போறீங்க. கரங்களுக்கு குருத்தோலை இப்படி உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடி தெரிந்த பாடல் அப்படியே பாடுவீங்களா? பாவமதை போக்கவும், இப்பாவியை கை தூக்கவும். பாடுங்க. பாவமதை போக்கவும், இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம், இயேசுவின் தாசரே. உன்னதத்தில் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளலாம்.
மறந்துடாதீங்க, உங்களையும் என்னையும் ஆண்டவர் பாவ படுகொலையிலிருந்து தூக்கி எடுத்தார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. பாவ படுகொலையிலிருந்து தூக்கி எடுத்தார். எனவே மீண்டுமாக அந்த இயேசு ராஜா முன்னே செல்கிறார். இந்த பாட்டை நம்ம சேர்ந்து பாட போகிறோம். 2 சரணத்தை கையை தட்டி பாட போகிறோம். மற்ற 2 சரணத்தையும் ஒருத்தருடைய கையில் பிடித்து உயர்த்தி பாட போகிறோம். பாடுவோமா? இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். கரங்களை தட்டி. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஆமென் ஆமென். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. கரங்களை தட்டி பாடுங்க எல்லாரும். அல்லேலூயா துதி மகிமை என்றும். அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், எல்லாரும் துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை பயமும் இல்லை, கலக்கம் இல்லை. பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. செங்கடல் காடை செய்தாடும், பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும். செங்கடல் தடை செய்தாலும், சொல்லுங்க எல்லாரும். பார்வோன் சேனைகள் பின்தொடர்ந்தாலும், அச்சமில்லை திகிலும் இல்லை. அச்சமில்லை திகிலும் இல்லை, அற்புத நம்முடனே. ஓசன்னா ஓசன்னா ஜெயமே ஜெயமே. ஓசன்னா ஜெயமே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிரே நின்றாலும், பாடுவோம். பயமும் இல்லை கலக்கமும் இல்லை. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிரே நின்றாலும், பாடுகிறோம். யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிரே நின்றாலும்,
கீதம் பாடுவோம். எல்லோரும் எழுப்பி நிற்போமா? எல்லோரும் இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஆமென். ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா கரங்களை உயர்த்தி குருத்தோலை ஏந்தி ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, 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 ஓசன்னா ஜெயம் நமக்கே. கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். நாம் அவரை பாடும்போது, அவரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர், ஜெயம் தருகிறவர். அப்படியே கரங்களை உயர்த்தி, கரங்களில் இருக்கிற குருத்தோலையை ஏந்தி ஓசன்னா உன்னத தேவனே பாடுங்க. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. மீண்டும் ஒரு முறை ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. யோசனையில் பெரியவரே, சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை செயல்களிலே செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த அன்பு பிள்ளைகளை கர்த்தனீர் மூடி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, கிருபை தந்துருங்க. வந்திருக்கிற ஜனத்தோடு கூட நீங்கள் பேசுங்க, உங்களுடைய வார்த்தையை கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையின் வல்லமையினால் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயம் நிரப்பப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு அவருடைய வீடுகளுக்கு கடந்து போக உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் அக்கினி ஜேசஸ் அவர்களை குறித்து உங்களுக்கு அறிமுகப்படுத்த தேவையில்லை. நம்முடைய சபைக்கு அடிக்கடி கடந்து வந்து ஊழியம் செய்தவர்கள்.
எனவே இன்றைக்கு அவர்கள் நம்ம மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். கரங்களை தட்டி அருமையான தேவனுடைய ஊழியக்காரரை வரவேற்கலாமா? Praise God. Praise God. அல்லேலூயா. உங்களோடு இருப்பது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். தம்பி தங்கைகள், குட்டி பிள்ளைகள், அல்லேலூயா. வருங்கால எலியாக்கள், வருங்கால மரியாள்கள், தெபோராள்கள், ஊழ்தாள்கள், ஆமென், பிரிஸ்கில்லாக்கள், இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா பைபிளில்? பெபையால் தெரியுமா? உழுதால் தெரியுமா? கேரக்டர் செர்மனில் இதெல்லாம் நாம் பண்ணலாம். ஓகே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரத்தம் செய்யும். சரி, இன்றைக்கும் யோவான் சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரம், யோவான் 12 23, 28. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேச, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவரை நான் ரொம்ப மகிமைப்படுத்தணும்? ஆமென். அப்படின்னா அதுக்கு பல வழிகள் உண்டு. அதில் ஸ்தோத்திரம் ஒரு பங்கு வகிக்கிறது. அப்போ ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீங்க. அப்படி ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த கனம் பண்ண உங்களையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. Holy Father, thank you, you sent your son as a propitiation, atonement, sacrifice, lamb, which took the sins of the whole world. ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவர் கிரியேஷன் நடத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஏசப்பா பவனி போவது பிதாவினால் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல். அப்படி தானே? அவருடைய செயல்பாடுகள்லாம் முன்குறிக்கப்பட்டது. அப்படி தானே? எதுவுமே எதேச்சையல்ல. ஆல் ஆர் நாட் ஆக்சிடென்டல், rather it is already predestined. உண்மைதானே? கர்த்தருக்கு ஸோ அப்போது அந்த வாசி கேட்ட என்ன பகுதி? அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது. ஒவ்வொரு அற்புதத்தை செய்யும்போது தேவன் மகிமைப்பட்டார். அப்படி தானே? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அப்போது தேவனாம் மகிமைப்பட்டது. இங்கே அவர் மகிமைப்படுறதுல ரொம்ப கிளைமேக்ஸ் ஒரு சீன் தான் குருசிபிக்ஷன். அப்படி தானுங்க? அவர் ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன? 12:28 பிதாவே மகிமைப்படுத்தும் என்றார். இன்னும் மகிமைப்படுத்துவே என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. க்ஷணங்களெல்லாம் ஆர்ப்பரித்து துய்த்து கொண்டே போகிறார்கள். தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். கிரேக்கர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று செய்தி வருகிறது. அப்போது அந்த கீழே வசனத்தை எல்லாம் 24, 25 இதெல்லாம் பார்த்தோம்னா, மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமணியானது நிலத்தில் விழுந்து சாகவிட்டால் தனித்திற்கு செத்ததே ஆகில் மிகுந்த. அது என்ன? கோதுமணியானது நிலத்தில் விழுந்து, இயேசு வந்ததே சாகருக்கு. அப்படி தானே? அவர் ஒரு கோதுமணி. ஆமென்.
செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படி தானுங்க? அப்போ பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பேதுருவை குறித்து இன்ன மரணத்தினாலே தேவனை மகிமைப்படுத்துவான் அப்படின்னு இருக்குது. பேதுருவின் மரணமே தேவநாம மகிமைக்காகவே இருந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவின் மரணம் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காகவும். எபிரேயர் 2:7 ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சற்று தேவதூதனும் சற்று கனத்தினாலும் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவீர் என்று சொன்னான். நம்மை குறித்து, அதாவது கர்த்தரை மகிமைப்படுத்த நாமும் மகிமைக்கென்று நாட்டின நீதின் உரிச்சங்களாய் மாறுவோம். 8:9 அப்படி போட்டிங்கன்னா 8 தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். அப்படி தானுங்க? தேவனுடைய கிருபையினால் எபிரேயர் 2:9 தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவதூதனும் சற்று இயேசு மரணத்தை உத்தரத்தின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். அல்லேலூயா, ஆமென். சரி, பிதா இயேசுவை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்திலே இயேசு வீற்றிருக்கிறார் பாருங்க. அப்படி தானே? பிலிப்பியர் 2:7-8 பிலிப்பியர் 2:7-8 பிலிப்பியன்ஸ் 2:7-8 தம்மை வெறுமையாக்கி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்த சிலுவையில், அதாவது சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தருக்கு நாமங்கள் யாவும் அறிக்கைப்படும் படிக்கும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். அல்லேலூயா. உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஓரளவு ஜீவிக்க கற்றுக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஜெபம் பண்ண தெரியுதல்ல? எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க ஒரு நாளைக்கு? 1 மணி நேரம் பண்ணுவீங்களா? 1 hour? என்ன ஐயா ரொம்ப குறைவாக கேட்டீங்க. நாங்கள் ஆளுக்குரியவங்களோ 2 மணி நேரம் எவ்வளோ பேர் பண்ணுறீங்கன்னு கேட்டனால ட்ரை ஆமே ட்ரை 1 தீமோத்தேயு 4:7 ட்ரை ஃபர்ஸ்ட் தீமோத்தேயு 4:7 சிறிய கிழவி பேச்சுமாயிரு கட்டுகள் விலகி தேவபக்திக்கு எதுவாக முயற்சி பண்ண ட்ரை. நான் மதுரை அமெரிக்கா காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஃப்ரெண்ட்ஸு என்னை ஜபம் பண்ணுறதுக்கு இட்டுட்டு போக வருவாங்க. அப்போ கதவு துவாரத்தில் பார்ப்பாங்க. அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சிட்டா சிங்கிள் ரூம் எனக்கு கொடுத்தாங்க. தவறி கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நல்ல பையனுங்கிற கோட்டாவில். நானா நல்ல பையன். அடுத்த வாரம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் எக்கனாமிக்ஸு. நான் கம்பி வேலியை தாண்டி வாஸ்மேன் ஹால் எத்தனை மதுரை தெரியும், மதுரை அமெரிக்கன் காலேஜ் தெரியும், தாண்டி அந்த இன்டர்வெல்லில் விளக்கு போடுவாங்கள்ல தேட்டரில், அதில் படிப்பேன். உருப்படுவேனா? ஆனால் ஏசப்பா உருப்பட வச்சார். ஏன்னா இந்த கழுதை அவருக்கு தேவை. அப்படிதானே? இப்போ பாருங்க, மத்தேயு 21
2 2 3 மத்தேயு. கிராமத்துக்கு போங்க. போங்க. போனவுடனே உடனே அங்கே ஒரு கழுதை அதனோட கூட ஒரு குட்டியையும் குட்டி கட்டியிருக்க அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வா. அல்லேலூயா. இப்போ கழுதை அவிழ்க்கப்பட வேண்டும். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. அப்போ கழுதைக்கெல்லாம் விரிப்பு, அது மேலே துணியை விரிச்சாங்கோ, அப்புறம் நடக்கும்போதும் விரிச்சாங்க. அப்படிதானே? மரக்கிளைகளை எல்லாம் வெட்டி போட்டாங்க. அப்படிதானே? ஆனால் அந்த கழுதை யாரும் ஏறி இருக்காத கழுதை. அப்படிதானே? அன்ட்ரெயின்டு டாங்கி. ட்ரெயின்டுன்னா கொஞ்சம் எல்லாம் எங்கெங்கே எப்படி போகிறது பார்த்து பார்த்து போகுது. அன்ட்ரெயின்டு. ஆனாலே நான் அன்ட்ரெயின்டு. அல்லேலூயா. அன்ட்ரெயின்னு தெரியுமா? பழக்கமே இல்லை. 78 நான் ஊழித்த வந்தப்போ ஒன்றும் தெரியாது. இப்போ ஒன்றும் தெரியாது. ஏதோ எல்லாம் எல்போர்டு தான். ஏசு தான் பூரணர். அல்லேலூயா. பவுலே எல்போர்டு தான். அப்படிதானுங்க? என்ன எல்போர்டுன்னு சில பேருக்கு தெரியாது. வண்டி ஓட்டுறவங்களுக்கு எல்போர்டுன்னு தெரியும். அப்படிதானே? அன்ட்ரெயின்டு, பழக்கமே இல்லை. ஆனாலும் அதுதான் வேணும். ஏன்னா ஏசு உட்காந்துட்டா அவர்களுடைய கண்ட்ரோலில் வந்துட்டா அது ஒன்றும் எகராது, உதைக்காது, எங்கெங்கே போகாது. இந்த கழுதை குறித்து 2ஆம் அதிகாரம் எரேமியா 24. எரேமியா 2:24. நான் என்னுடைய பிரசங்க தலைப்பு என்னென்னா, விடுதலை ஆக்கிக்கொள்கிறவங்க, விடுவிக்கப்படுறவங்க. நான் அப்புறம் சொல்கிறேன். என்னங்க அதுமா? வனாந்தரத்தில் பழகினதும் தன் இச்சையின் மதவெறியை காட்டு கொள்கிற காட்டு கழுதை நீ அப்படின்ற இது விடுவிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தேவன் அதனால் மகிமைப்பட போகிறார். அப்படிதானுங்க? ஆமென். ஏசாயா 49:3. ஏசாயா 49:3. ஏசாயா 49:3. நீ என் தாசன், நான் உன்னில் நான் உன்னில் யாரெல்லாம் ஒத்துக்கொள்ள முடியுது? ஆண்டவர் என் மூலமாக கொஞ்சமாவது மகிமைப்படுறாருன்னு இல்லையா? உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுறாரா? ஆமாம். இப்போ கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கள்ல. சங்கீதம் 51:23. சங்கீதம் 51:23 ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன். அப்போ ஸ்தோத்திரம் பண்ணுறீங்கள்ல, அப்போ அதனால் தேவன் மகிமைப்படுறார். அப்படிதானே? யாரெல்லாம் இயேசு பற்றி மற்றவங்களுக்கு கொஞ்சமாவது சொல்கிறீங்களா? இல்லையா? சொன்னீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:4. 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை உருவாக்கினான். அப்போ இந்த சுவிசேஷத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அல்லேலூயா. இப்போ மற்றவங்களுக்கு இயேசு பற்றி சொன்னீங்கன்னா ஆண்டவர் மகிமைப்படுறார். இந்த பைபிள் படிக்கிறீங்கல்ல, எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? என்னையா கேள்வி? அல்லேலூயா. நல்லா படிங்க. ஒரு தங்கச்சி +2 தங்கச்சி ஈடன் டிவிக்கு பேட்டி கொடுக்குறாங்க. நான் சங்கீதம் 150 ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படி அந்த தங்கச்சி குழந்தை. நீதிமொழிகள் 28 ஃபுல்லாக மனப்பாடம். அவர் கேட்குறாரு, இந்த அதிகாரத்தை இந்த வசனம் அப்படி சொல்லுது. ஏசாயா புக் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணி சொல்கிறாங்க. மனப்பாடம் பண்ணிட்டாங்க. எரேமியா புக் ஃபுல்லாக.
அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஃபுல் பைபிளாக மனப்பாடம் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். லார்டு, கேளுங்க. லார்டு கிவ் மீ ஷார்ப் மெமரி பவர். என்னமோ எங்களுக்கு இல்லாத மாதிரி ஜாமனை வைக்கிறீங்க. அப்படியா இருக்குதா? ஷார்ப் மெமரி பவர் இருக்கா? ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச ஒரு குழந்தை ஜாமன் ஒரு நாளைக்கு எத்தனை வசனம்? 31 வசனம் குட்டி பையன் மனப்பாடம் பை ஹார்ட். ஏன்னா வேத வசனம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. ஆமோஸ் 8:11. ஆமோஸ் 8:11. வேத வசனம் கிடைக்காத பஞ்சம் வரப்போகுது. ஆமோஸ் 8:11. ஆகாரக்குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகம் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் அனுப்புவேன். ஒரு அம்மா ரஷ்யாவில் பைபிள் ஒரு தாள் தான் கிடச்சிது. அங்கெல்லாம் பைபிளெல்லாம் வச்சுட்டெல்லாம் போனால் அவ்வளோதான். ப்ரீச் பண்ண கல்ஃபு நாடுகளில் அந்த தாளை பத்திரமாக வச்சு தோசை மாவுக்குள்ளே பிளாஸ்டிக் பேப்பரில் அந்த ஒரு தாள் மடித்து உள்ளுக்குள் வச்சுக்கிறாங்க. அப்பப்போ எடுத்து படிச்சுக்குவாங்க. இந்தியாவில் திறந்த வாசல் பயன்படுத்துங்க. அல்லேலூயா. சங்கீதம் அனுப்புவேன். அப்புறம் கீழே அப்போது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி வடதிசை தொடங்கி கீழ்த்திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டாம. ஏன் சொல்றேன்னா, அந்த கழுதை ஆண்டவரால் கனப்படுத்தப்படுது. அதுக்கால் அந்த விரிப்புல எல்லாம் பட்டுட்டு போகுது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அதை கட்டவிழ்த்துட்டு வாங்க. சில பேருக்கு பவுலுக்கே ஒரு ஏக்கம். ரோமர் 7:24. ரோமர் 7:24. ரோமர் 7:24. ரோமன் 7:24. ரோமன்ஸ் நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? மரண சரீரம்னா, சரீரம்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படிதானே. எல்லா அங்க அவயவங்கள்லேருந்து விடுதலை. அதுக்கெல்லாம் விடுதலை தேவை. நான் சில வசனம் சொல்லுவேன். சரி, பவுலுக்கு ஒரு கதறுதல். யார் என்னை விடுதலை? ஹூ வில் டெலிவரி மீ? அப்படின்னா பலவிதமான கட்டு இருக்குது. என்ன கட்டு? பல கட்டு. ஆனால் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் டெலிவரர். அல்லேலூயா. அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் விடுதலாக்கிட்டே வந்தார். அவங்க கீழ்ப்படியாமே போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் ஒப்பு கொடுத்தாரு, மறுபடியும் விடுதலை. அப்படி அப்புறம் டோட்டலாக ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு அவங்க செவி கொடுக்காதனால லூக்கா 19:42, லூக்கா 19:42, 43 லூக்கா 19, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்தின் ஏற்றங்களை நீ அறிந்திருந்தால் நலமாக இப்பொழுது அவைகளும் கண்களுக்கு மறவாக இருக்கிறது. அடுத்தது மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டே பக்கத்தில் உன்னை நெருக்க அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிப்பு. இது கிபி 70 நடந்துச்சு. 11 லட்சம் யூதர்களை கொண்டாங்கோ. சிலுவையில் அரைஞ்சு எல்லாம் கொண்டாங்கோ. எருசலேமில் மரமே இல்லை. ஏன்னா மரத்தை எல்லாம் வெட்டி வெட்டி சிலுவை செஞ்சு அடிச்சிட்டாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மனுஷனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலே, எங்கள் பிள்ளை, இவன் கெட்டான் போதாதுக்கு பிள்ளைகளுக்கு சாபத்தை கொண்டு வந்தான்.
ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொண்டான். நெப்போலியன் 6 லட்சம் யூதர்கள் கொண்டான். கிபி 70லேருந்து கிபி 1948 வரைக்கும் அந்த தேசமே உலக படத்திலேயே இல்லை. ஆனால் ஆண்டவர் அல்லேலூயா ஆமோஸ் 9:12 ஆமோஸ் 9:12 விழுந்து போன தாவீதின் கொடாரத்தை திரும்ப நம்ம ஆண்டவர் விழுந்துட்டா அப்படியே விட மாட்டார், குனிஞ்சு தூக்குவார். விழுந்தாலும் எழுந்தாலும் எஜமானுக்கு உத்தரவாது. அந்நாளிலே தாவீதின் கொடாரத்தை திரும்ப எடுப்பிட்டு அதில் திறப்புகளை அடைத்து அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க எடுத்தா நாமாவோட நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். அல்லேலூயா. படிக்கிறவங்க பாக்கியவான், வாசிக்கிறவங்க பாக்கியவான், கேட்குறவங்க பாக்கியவான். அப்படிதானே? இங்கிலீஷில் he raised, he repaired, he rebuilt. சொல்லுங்க, raised, repaired. இங்கிலீஷ் யாரா இங்கிலீஷ் பைபிள் இருந்தால் வாசிங்க. he raised, he rebuilt, he raised, he repaired, he rebuilt. சொல்லுங்க, he raised, repaired, repair. உங்கள் வண்டியெல்லாம் ரிப்பேர் ஷாப்புக்கு கொண்டு வரீங்க. ஒரு தடவை ஒரு ஹைவேஸில் ஒரு வண்டி நின்றுச்சு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க, ஒன்றும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. திடீர்னு ஒருத்தர் வந்தார், கேன் ஐ ஹெல்ப் யூ, உங்களுக்கு உதவி செய்யிட்டான். ஓகே, மூடி திறந்தார், என்னென்னமோ பண்ணார். ஒரு 2-3 நிமிஷத்தில் சரியாயிடுச்சு. யார் நீங்கள் கேட்டதுக்கு, நான் தான் த மேனுஃபேக்சரர் ஆஃப் திஸ் கார், ஃபோர்டு. அதுபோல் நம்மளை உண்டாக்கினவருக்கு தான் எங்கெங்கே ரிப்பேர், எங்கெங்கே நட்டு கலந்துருச்சு, ஐயில் என்ன ப்ராப்ளம், நாக்கில் என்ன ப்ராப்ளம், நரம்பில் என்ன ப்ராப்ளம், எலும்பில் என்ன, ஆத்மாவில் என்ன ப்ராப்ளம், ஆவியில் எது ப்ராப்ளம் அவருக்கு தான் தெரியும். அந்த ரிப்பேர் ஷெட்டு. அல்லேலூயா. தப்பாக நினைக்கக்கூடாது. சபை என்பது அல்லேலூயா. இங்கே வந்துட்டால் எல்லாத்தையுமே லூப்ரிகேட் பண்ணி ஆயில் போட்டு டைட் பண்ணி அல்லேலூயா புதிதும் கூர்மையில் பற்குலை எந்திரமாக மாற்றி பள்ளங்களை நொறுக்க குண்டுகளை பதற்கோ பார்க்க ஆண்டவரை நம்மளை அனுப்பிடுவார். கர்த்தருக்கு ரைஸ் என்கேஜிவியா கேஜிவி பார்த்தீங்கன்னா ரிப்பேர் யாருக்காவது ரிப்பேர் தேவைன்னு ஆண்டவர் பண்ண. ஓகே, அல்லேலூயா. ஆமாம், யார் என்னை விடுதலையாக்குவார்? அந்த கழுதை குட்டியை அவிழ்த்திட்டு வாங்குவோம். அதுக்குன்னு ஆளுக இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். யோவான் 11:44. யோவான் 11:44. இவனை கட்டவிழ்த்து விடுங்கோ. ஆமேன். இவனை கட்டவிழ்க்கிறதுல சரி பல கட்ட சொல்லிடுறேன். ஒரு 5, 6, 7 கட்டு. ஆமேன். என்ன குறிச்சுங்கோ. ஃபஸ்ட்டு நீதிமொழிகள் 5:22. நீதிமொழிகள் 5:22 பாவக்கட்டு. சொல்லுங்கோ, காட்ஸ் ஆஃப் சின். 2வது ஏசாயா 58:6 காட்ஸ் ஆஃப் இனிக்குட்டி, அக்கிரமத்தின் கட்டு. அப்புறம் லூக்கா 13:11. லூக்கா 11. நான் சொல்லுவேன், யாராவது ஏதாவது ஒரு விதத்தில் கட்டப்பட்டிருப்பாங்க. டெலிவரன்ஸ் தேவை. அல்லேலூயா. இது லூக்கா 13:11. லூக்கா 13:11. 18 வருஷமாக பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட கட்டப்பட்ட. இதோடு
மார்க்கு 5:3-4. மார்க் 5:3-4. மார்க் 5:3-4. மார்க் 5:3-4. சங்கிலினால் கட்ட ஒரு நாள் கூடாது, பிசாசினால் கட்டப்படும். ஆமாம், சங்கிலி முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான், அவனை அடக்க ஒரு நாள் கூடாது. அவன் நிலை எப்படி இருக்கு பாருங்க. இயேசு பரலோகத்திலிருந்து இப்படிப்பட்ட மக்களை நான் விடுதலையாக்க நான் போகிறேன் அப்படின்னு வந்து விடுதலையாக்கிட்ட போனார். அல்லேலூயா. ஆமாம், நமக்கும் விடுதலை ஊழியத்தை தரப்போகிறார். இந்தியாவுக்கு தேவை இப்படிப்பட்ட ஊழியம், கட்டப்பட்டிருக்குது. சரிங்க, அப்புறம் சொல்லுங்க. ஏசா 5:18. ஏசா 5:18. ஏசா 5:18. மாயன் கட்டு, மாயன் கட்டு. ஏசா 5:18. மாயையின் கயிறு கட்டு. என்ன மாயை? எல்லாம் மாயை. வண்டிகளால் பாவத்தை சுமந்து கொண்டவர். எல்லாம் மாயை. இதுங்க ஏசா 5:18. மாயையின் கயிறு அல்லது கட்டு. அப்புறம் யோபு 36:8. யோபு 36:8. ஜோப் 36:8. உபத்திரவத்தின் கயிறு, உபத்திரவத்தின் கயிறு. என்ன? உபத்திரவத்தின் கயிறு அல்லது கட்டு அப்படிதானே. அப்புறம் 22:7. நீதிமொழி 22:7. நீதிமொழி 22:7. கடன் வாங்கினவன் அடிமை. நீதிமொழி 22:7. கடனின் கட்டு. என்ன கட்டு? கடனின் கட்டு. எத்தனை பேருக்கு கடன் இருக்குது தெரில. வைக்கப்படாத தூங்குங்க, சாமான போகிறோம், நல்லா தான் தூங்குங்க. எத்தனை பேருக்கு பண பிரச்சனை இருக்குது? பண பிரச்சனையே இல்லை அப்படின்னா அப்போ இதெல்லாம் நிரம்பணும், நிறைய ஊழியங்கள் செய்யும். அல்ல கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. அப்புறம் எபிரேயர் 2:14-15. எபிரேயர் 2:14-15 பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரால் மரணத்துக்கு அதிபர் பிசாசான தமது மனத்தினாலே ஜீவகாலமெல்லாம் 15. பயத்தின் கட்டு. என்ன கட்டு? பயத்தின் கட்டு. பயத்தின் கட்டு. பயத்தின் கட்டு. லேவியராக 26:13. லேவியராக 26:13. லேவியராக 26:13. லெவிட்டிகஸ் 26:13. ஏவத்திற்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்களை தேசத்தை உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடி முறித்து உங்கள் நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கள். அல்லேலூயா. எவுத்தின் கட்டு, எவுத்தின் அடிமைத்துவம். அப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அல்லேலூயா. இயேசு அப்போஸ்தலர் 10:38. இயேசு இஸ்ரவேல் ஜனங்கள் நினச்சாங்க இவர் தான் மேசியா, இவர் ரோமர்களுடைய பிடியிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குவார். ஆனால் ஒரு நாள் வருவார், குதிரையில் வருவார். இப்போ கழுதியில் வந்தார், இன்னொரு தடவை குதிரையில் வர போகிறார், வெள்ளை குதிரையில். அல்லேலூயா. அந்த அரசாட்சியை ஸ்தாபிக்க போகிறார். ஆமேன். அப்போ அந்த கிறிஸ்துவ ராஜ்யத்திலேருந்து மக்களை எல்லாம் விடுதலையாக்கி ஆமாம் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போகிறார் பாருங்க. ஆமாம், இந்த உலகத்தில் அவர் இருக்கும்போது நன்மை செய்கிறவராகவும் பிசாசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். எல்லாரும் சேர்ந்து அவர் நன்மை செய்கிறவராக பிசாசு வழி அகப்பட்ட யாவரும் குணமாக்குகிறார். சுற்றி தெரிந்தார். அல்லேலூயா. சுற்றி தெரிந்தார். முந்தியெல்லாம் என்னால் எல்லாம் பாவத்தை ஜெயிக்க முடியாது, அப்படி 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 இப்படியெல்லாம் ஓடிச்சு இந்த வண்டி, இந்த வாகனம். ஏசுகிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அப்போது இப்போ பாவம் இல்லையா ஐயா, கிறிஸ்தவங்கிட்ட பாவம் இல்லையா அப்படின்னெல்லாம் சொல்லலாம். யாக்கோபு சொல்கிறாரு, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே
தவறுகிறோம். யாக்கோபு 3:2 அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். சொல் தவறாதவனான். யாக்கோபு 3:2 நாம் எல்லா பல சோதனையாகும் போது விஷயங்களில் தவறுகிறோம். சொல்லில தவறுகிறோம். பூர்ண விஷயம் கடிவாளத்தினாலே கண்ட்ரோல் அடக்க முடியல. சில நேரத்தில் அடக்க முடியல, சிந்தனை அடக்க முடியல, இதெல்லாம் நாக்கு அடக்க முடியல, கண் அடக்க முடியல, கை அடக்க முடியல, அப்படி இப்படின்னு இயேசு விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். விடுதலை ஆக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களை விடுவித்துக் கொள்ளணும். இது ஒரு வளர்ச்சி. அல்லேலூயா. யாரனை விடுதலையாக்குவார்? கட்டப்பட்டு அடிமையாக இருக்க, அது ஒரு குழந்தை பருவம். இது கொஞ்சம் வளர்ந்தது. எதுனா 2:7 சகரியா 2:7 சகரியா 2:7-10 சகரியா 2:7-8-10 பாபிலோன் குமார்த்தனிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், உன்னை விடுவித்துக்கொள். இப்போ சிம்சோனை பற்றி நாம் பார்த்தோமே, அவன் தன்னை சங்கிலினால் புது அகினி கயிறுனால எல்லாம் கட்டுவாங்க. அப்படியே அபிஷேகத்தினால அப்படியே எந்திரிப்பான். டப் 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 டப்புன்னு எல்லாம் ஒட்டஞ்சு. ஆனால் போய் மாட்டிட்டான். தெலிலாள் மடியில் போய் படுத்துட்டான். ஒருத்தன் மடியில் படுத்துட்டான். எலியா செடி, சூரச்செடி அங்கே படுத்துட்டான். யோனா இவங்கெல்லாம் டாப் வீகர் கப்பலின் அடியில் போய் படுத்துட்டான். இன்னொருத்தன் மாடியில் படுத்துட்டான், தூங்கி விழுந்தான். ஒருத்தன் மடியில், ஒருத்தன் செடியில், ஒருத்தன் அடியில், ஒருத்தன் மாடியில். எல்லாத்துக்கும் விடுதலை தேவை. 7 ஜடை. என்னங்க சிம்சோனுக்கு எத்தனை? 7 ஜடை. 7 ஜடை, 7 வகையான ஜெயத்தை அப்படி நாம் எடுக்கலாம். இது நம்முடைய வெளிப்பாடு. வேணா பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. இயேசுராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். வெற்றி பவனி. அல்லேலூயா. நமக்கு விடுதலை கொடுக்க வந்தார், நமக்கு ஜெயத்தை கொடுக்க வந்தார். அது 7 ஜடை. எத்தனை பேருக்கு ஜெயம் வேணும்? சங்கீதம் 144:10 144:10 ராஜாக்களுக்கு 144:10 சங்கீதம் 144:10 ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து கழுது மேல போனவர் எப்படிப்பட்ட ராஜானா, மத்தேயு 21:4 மத்தேயு 21:4 மத்தேயு 21:4 சாந்த குணம் உள்ளவர். எப்படிப்பட்ட ராஜா? இவர் சாந்தத்திலேயே ஜெயிச்சார். ஜெயம் பெறணும்னா அல்லேலூயா சாந்தம் வேணும். காந்தியடிகள் சங்கீதம் 37:11 அதை பிடிச்சிட்டார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க அது திறவுகோல் வாசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தை மனமொழிச்சார். சாந்த குணம் பூமியை சுதந்திரிப்பாங்க. அல்லேலூயா. இயேசு வந்தாரு, சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருந்தாரு, சாந்தமுள்ள ராஜாவாய் செயல்பட்டாரு. அல்லேலூயா. உலகத்திலேயே பெரிய மதம் கிறிஸ்தவ மதம் 300 கோடி. ஆமென். 300 கோடி. இனி 1000 வருஷம் அரசாட்சி செய்ய வரப்போறார். அவருக்கு கீழே தான் எல்லாம் உலகம் வரப்போகுது. சாந்தமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார். சாந்தத்துக்கு ஜெயத்துக்கு சம்பந்தம் இருக்குது.
வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. வெளிப்படுத்தின விசேஷம் 21:7. வெளிப்படுத்தி ஜெயங்கொள்ளுகிறன் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வான். நான் அவன் தேவனாய் இருப்பேன். நீங்க எல்லாவற்றையும் சோதரிக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் சோதரிக்கும். அப்போ எதையெல்லாம் சுதந்திரிக்கணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7. அந்த 7 ஜடை சேர்த்துட்டாங்களே, அதை மக்கள்லாம் 7 வகையான ஜெயத்தை எல்லாம் சுதந்திரிக்க விட்டுடுறாங்க. ஆதியான சபைக்கு சொல்லுகிற காரணம், ஜெயமனிக்கு தேவனுடைய பரதீச மத்தியிலே ஜீவச்ச கனியை கொடுப்பேன். ஜீவச்ச கனியை பெற்றுக்கொள்வதற்கான ஜெயம். சொல்லுங்க. பரலோகத்துக்கு போகும்போது ஜீவரிச்ச கனி கிடைக்கும். அதுக்கு முன்னாடி வெகு நாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கு பண்ணும். விரும்பினது வரும்போது 13 விரும்பினது வரும்போது நிறைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவீங்க. இன்னும் வராது இருக்கு, வந்துட்டா குழந்தைக்காக ஜெபம் பண்ணுவீங்க. வந்தால் அது ஒரு ஜீவரிச்ச கனி மாதிரி, கற்பத்தின் கனி. இல்லையா? வேலை வேணும்னு ஜெபம் பண்ணுவீங்க. கிடைச்சிட்டா ஆஹா கவர்மெண்ட் ஜாப் எழுதுனே, நல்ல காலேஜில் இடம் கிடச்சிட்டா, அல்லது ஃபீஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு வழி திறந்துட்டா, அதெல்லாம் ஒரு வெற்றி தான். ஆமேன். ஆமாம். ரெண்டாவது 2:11 அதே வெளிப்படுத்துவது 2:11 பார்த்தீங்கன்னா பட் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று. ஃபர்ஸ்ட் சபை எபேசு சபை, அது ஆதி அன்பை இழந்த சபை. இது பாடுபடுகிற சபை சிமிர்னா சபை. அல்லேலூயா. ஆதி அன்பு இழந்துருச்சு. அன்பினாலே ரோமர் 8:37 ரோமர் 8:37 இவெல்லாவற்றையும் நாம் நம்மள அன்பு கூறுவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுவோம். அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். அவராலே ஜெயம். அப்போ அன்புங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தினால ஜெயம் எடுத்துடலாம். அல்லேலூயா. மூணாவது அதே வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 மூணாவது ஒரு வெற்றி. காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை பெற்றுக் கொள்வதற்கான மறைவான மன்னா இதான் வசனம் தான். மன்னா மாதிரி இதில் இருக்கிற அர்த்தங்கள், ஆழங்கள், ரகசியம். முந்தியெல்லாம் ஒன்றும் புரியாது, இப்போ கொஞ்சம் எல்லாம் புரியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெண்மையான குறிக்கல். அன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சுட்டா ஒரு கல் கொடுப்பாங்க. ஆமேன். இயேசு ஜெயித்தார். ஆமேன். எப்படி வெற்றி பெற்றாருன்னா, துப்பாக்கி மடையிலேயே ஆயத்தை வச்சல்ல, கொலோசியர் 2:14-15 மரணத்துக்கு அதிபதியாகி, அதாவது நமக்கு விரோதமாக எழுதி கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவே சிலுவையில் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்துக்கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவைக்கு போனார். நமக்கு ஒரு சிலுவை இருக்கு, பாடுகள் உபத்திரவங்கள் எது. அல்லேலூயா. சிலுவையிலே வெற்றி சார். இந்த 3ஆவது சபை பெருகும சபை, அது கொஞ்சம் ஒத்து போகிற சபை மாதிரி. இதெல்லாம் நான் நிறைய சொல்லலாம், நான் சுருக்கிறேன். 3ஆவது ஜெயம். அல்லேலூயா. உலகத்தோடு ஒத்து போகாதபடிக்கு கம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. 4ஆவது சபை தேத்தீரா, அது பின்வாங்குற சபை. விக்கிரங்களை எல்லாம் புசிக்கிறது, அப்படி இப்படி எல்லாம் இது பண்ணுறது. 2:26 வெளிப்படுத்தின விஷயம் 2.
நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடு. இது ஒரு செயல். அப்புறம் நமக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம், சூழ்நிலை மேல் அதிகாரம், பிசாசு மேல் அதிகாரம். முந்தியெல்லாம் பிசாசை கண்டு பயப்படுவேன். ஊர்வலம் பிணா ஊர்வலம் வருதுன்னா ஓடிய போயிடுவேன். ஏன்னா பிசாசு என்னை பிடிச்சிருச்சு. அது என்னை போட்டு தண்ணிக்குள்ள அமுத்து, சாடா மரத்து மேலே ஏற வைக்கு, லாரி ஓடுற லாரி பிடிச்சிட்டு தொங்கிட்டு போவேன், சைக்கிளை கைவிட்டுட்டு ஓட்டி திருக்கிட்டு விழுவேன். அம்மா வச்சுக்க பணத்தில் திருடிட்டு ஓடிடுவேன். உப்புமா கொதிக்க கொதிக்க குண்டாவில் அள்ளி அள்ளி சாப்பிடுவேன். அது என்னமோ ஒரு ஆவி. பயந்துடாதீங்க. இப்போ பிசாசு உள்ள இல்லை, இயேசுதான் இருக்கிறார். டெலிவரன்ஸ். மரவள்ளி கிழங்கு கொதிச்சுட்டு இருக்கு, அள்ளி அள்ளி சாப்பிடுவேன். கிணத்துக்கு நானே இறங்கி நீச்சல் அடிச்சுட்டு மேலே வருவேன். இருட்டுக்களை என் பாட்டு ஓடிட்டு விட்டெல்லாம் ஓடி இப்படியெல்லாம் தெரிஞ்சு இயேசு என்னை பிடிச்சிட்டார். எனக்கு ஒரு ஆசை, இந்த தங்க இயேசு, நல்ல இயேசு சேர்த்துனது தூக்கி எடுத்தாரு, இவருக்கு ஏதாவது செய்யணும். எத்தனை பேருக்கு ஆசை? அப்போது 45 வருஷமாக ஓடுறேன் இந்த ஊழியத்தில். இந்த தரிசனம் வளர்ந்து 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 இப்போ எங்கே போய் நிற்க தெரியுமா? கேட்குற பெருசாக கேட்கலாம். என்னையா பெருசாக கேட்குறது? பெரிய வண்டியா, பெரிய வீடா, அதெல்லாம் கொடுக்கும்போது வாங்கிக்கிறேன். இப்போ எனக்கு தேவை, give me India, take my soul. இதில் கற்றுனா அவங்க இயர் ட்ரம்மில் Hallelujah. My calling is prayer. தேசத்தை அழிக்காதோட தெருப்பில் நிற்க சவரையடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணல. எசேக்கியேல் 22:30. டாடி ஏசப்பா, என்னை பார்க்கும்போது ஒருவனை காணவில்லைன்னு சொல்ல வேண்டாம், நான் இருக்கிறேன். சொல்லுங்க, நான் இருக்கிறேன். என்னை எப்படியாவது உருக்கி ஒட்டச்சு மெருகேற்றி கிளை நெருக்கி களை பிடுங்கி சுத்திகரித்து உமக்காக பயன்படும் பாத்திரமா மாற்றணும் சாமணும். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க. சீக்கிரமாக இந்தியாவில் எழுப்புல வரப்போகுது. நான் சூழ்நிலை பார்க்க மாட்டேன், யார் வராங்க யார் போவா, ஆனால் முடி சித்தப்படி வரட்டு அப்படின்னு தான் ஜபம். ஆனால் இந்தியாவில் பெரிய ரிவைவல் வரப்போகுது. வேணா பாருங்க, இந்த சபை பேக்கடாக மாறப்போகுது. என்னங்க ஒன்றும் அல்லேலூயா காண, நான் ஸ்டாப் சர்வீஸ் நடக்கத்தான் போகுது. இதை போல 10 மடங்கு பெரிய இடத்த தரப்போகிறாரு. என்னையா ப்ராஃபஸியா? ஆமாம், பூமி அல்லேலூயா. அவனை பொலிட்டிக்கல் பீப்புள் வரும்போது ரோடெல்லாம் பிளாக் பண்ணி எல்இடி எல்லாம் வச்ச அதை விட பயங்கரமாக பூமி நிறைவு கர்த்தருடையது. இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க, சொல்லுங்க. மெட்ராஸ் ஆண்டவருக்கு வேணும், பக்கத்து வீட்டுக்காரங்க ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லிட்டு போயிருங்க. அல்லேலூயா. நாங்கள் டீனரில் ஊழித்து போவோம். அப்போ ஜிஆர்டி தங்க மாளிகைக்கு முன்னாடி நின்று பார்த்துருங்களா? ஜிஆர்டி தங்க மாளிகை, சரவணா போத்தீஸ், என்னையா எங்கள் ஊரில் தெரியுமான்னு கேட்குற மெட்ராஸ். அங்கே நின்று பெரிய மீன், அது எது பெரிய மீன்? யோவான் 21:11 பெரிய மீன். சொல்லுங்கள், பெரிய மீன். என்ன இவர் ஒன்றும் விளங்கலை உங்களுக்கு? பெரிய மீன் தெரியுமா? பெரிய பணக்காரன், கோடிக்கணக்கான ரூபா ஒரு நாளைக்கு. அவங்களாம் ரசிக்கப்படும். தருவார தர மாட்டாரா? உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிறச்ச. ஆமேன். ஜெயங்குள் 5வது ஜெயம் என்னன்னா 3-3-5 வெளிப்படுத்தி 3-5 சீக்கிரம் 3-5 3-5 3-5 3-12 தூதருக்கு முன்பாக நாமத்தை அறிக்கிறேன். அல்லேலூயா. 3:12 3:12 எவனும்
தூணாக்குவேன். சரி, 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட ஆமென் சொல்லுங்க. உட்கார்ந்து ஜீவகுமாரத்தை விடுவித்துக் கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. விடுதலை ஆக்கிக்கொள்ள முடியலைன்னா இயேசுகிட்ட போனா அவர் விடுதலை ஆக்குவார். கர்த்தருக்கு அப்புறம் அவர் கிருபை பெற்றுட்டா, வசன அறிவு பெற்றுட்டா, ஜெப ஜீவியத்தில் நாம் இறங்கிட்டோம்னா நாமளே நம்மை விடுவித்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு அல்லேலூயா. நாமளே நம்மை மரணமே உன் கூரைங்க பாதாளமே ஜெயம் எங்கேன்னு சவால் விட முடியுமா முடியாதா? 1 யோவான் 2:14-15. 1 யோவான் 2:14-15 வாலிபர்கள். 1 யோவான் 2:14-15 வாலிபர்கள். சீக்கிரம். ஏனெனில் மாம்சத்திலே ஆதி முதலாக இருக்கிற நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதி, வாலிபரை நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால தேவாசனம் உங்களை நிலைத்திருக்கிறனால நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். இது ஷார்ப் நைஃபை விட 1000 மடங்கு ஷார்ப் இருவருக்கர். ஆமென். இதை யூஸ் பண்ணுவோம். ஏசப்பா யூஸ் பண்ணி தான் ஜெயம் எடுப்பார். அப்படிதானே? ஆமென் சொல்லுவோம். ஆமாம். யாரனை விடுதலையாக்குவார்? கட்டவிழ்த்துட்டு வாங்கோ, அதுக்கு ஆள் வேணும். கர்த்தருக்கு ஆமென். இயேசு விடுதலையாக்குவார். நாமளே நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். முந்தியெல்லாம் ஆரம்பத்தில் உடனே ஜெபம் இப்போ ஜெபம் கேட்கப்படுது. ஆனால் கொஞ்சம் ஆண்டவர் சொல்லுவார், மகனே நீயே யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்துக்கோ. கர்த்தருக்கு நீயே யுத்தம் பண்ணி. ஆமாம். 3 எதிரி இருக்கிறாங்க. சொல்லுங்கள், 3 எதிரி. இன்வேர்ட் எனிமி. அம்மா சொல்கிறாங்க, நானும் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நானும் வீட்டாரே சத்துறேன். ஆமாம். இன்வேர்ட் எனிமி, உள்ளே ஒரு எதிரி திடீர்னு தலதூக்கு. மாம்சத்தை எப்படி ஜெயிக்கிறது? உபவாசத்தினால. அவுட்டர்ட் எனிமி, வெளிப்புற எனிமி யாரு? உலகத்தை எப்படி ஜெயிக்கிறது? உங்கள் விசுவாசமே உலகத்தை. அன்சீன் எனிமி, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தன். இதை ரொம்ப பயங்கரமான டஃப் பிசாசு. இன்வேர்ட் எனிமி. சொல்லுங்கள், இன்வேர்ட் எனிமி, அவுட்டர்ட் எனிமி, அன்சீன் எனிமி. இந்த 3ஐயும் ஜெயிக்கிறதுக்கு இயேசு ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அப்புறம் மற்றவர்களை விடுதலை பண்ண வேண்டும். கர்த்தருக்கு 19:20 ஏசாய் 19:20 ஒடுக்கிற நிமித்தம். ஏசாய் 19:20 ஒடுக்கிற நிமித்தம் கர்த்தரை நோக்கி ஒரு பலவானை அனுப்பி அவர்களை. இது மோசை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அல்லேலூயா. திக்குவாய் மந்த நாவம் உள்ளவர் தான், கொலை செஞ்சுட்டு ஓடினவர் தான். ஆனால் அவரை விடுவிக்கிற நபராய் மாற்றி. ஏசாயா 49:24 பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமா என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவங்க விடுவிக்கப்படுவார்கள். பலம் கொள்ளையடிக்கப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுடன் நான் வழக்காடு பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனாயிண்டிங் வேணும்? அபிஷேகம் வேணும்? ஆமென். ஆண்டவரே, என்னால் விட முடியலப்பா சில காரியத்தை, உதவி செய்வார். 2வது கண்களை மூடுங்க. ஆமென். அல்லேலூயா. உன்னை விடுவித்துக்கொள். உன்னை நான் வளர்த்துட்டேன், நீ தான் ஜெயம் எடுக்கும். ஜெயங்கொள்ளுகிறன வேணும். கர்த்தருக்கு 3வது மற்றவர்கள் விடுதலையாக்க ஊழியத்தில் உங்களை பயன்படுத்த நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பீங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோ. அல்லேலூயா. அல்லேலூயா. தம்பி வாங்க. அல்லேலூயா. 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 ஒரு டெலிவரன்ஸ்.
ஆமாம், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, டெலிவரன்ஸ் கட்டவிழ்த்து Jesus, hallelujah, 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 hallelujah. ஓ சீயோன் குமாரத்தியே, உன்னை விடுவித்துக்கொள். கர்த்தர் இன்றைக்கு விடுதலை ஆக்குகிறார். சாந்த குணமுள்ளவர்களாய் உன்னிடத்தில் கர்த்தர் வருகிறார். ஹalleluya. அவர் உன்னத தேவன், உன்னத அக்கினியோடு உன்னிடத்தில் வருகிறார். ஹalleluya, hallelujah. அவர் வல்லமை உள்ள தேவனாய் நம்மிடத்தில் வருகிறார். ஹalleluya. கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாமே. இந்த நாளிலே வந்தவர்கள் வெறுமையாய் போகாதபடி, ஹalleluya, விடுதலை ஆக்கப்பட்டவர்களாய், அநேகரை விடுதலை ஆக்கக்கூடியவர்களாய் ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு வாலிபர்கள் மேல வைப்பீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எதிர்காலத்தில் இவர்கள் எழும்பி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அத்தனை ராஜ்யங்களை ஆண்டவரே அப்பா நிர்மூலமாக்கத்தக்கதாக, இப்படி போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. கடையாந்தர வரைக்கும் ஆண்டவரே சத்துருவை முட்டி துரத்தக்கூடிய ஒரு பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கழுகுக்கு ஒத்த பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. சிங்கத்துக்கு ஒத்த வேகம் பிள்ளைகள் மேல இறங்கும்படியாய் ஜெபிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே கழுகை போல உன்னத ஆண்டவரே நிலவைக்கு பறக்கத்தக்கதாக, உயர பறக்கத்தக்கதாக ஒரு ஆண்டவரே வல்லமை பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு சகோதரர்கள் மேல, ஒவ்வொரு சகோதரிகள் மேல, அருமையான சபையின் மேல அந்த உன்னத அனுபவத்தில் வல்லமை இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. Hallelujah, 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 hallelujah. ஓ சீயோன் குமாரத்தியே, ஓ உன்னை விடுவித்துக்கொள். Hallelujah, hallelujah, hallelujah. ஜெயம் கொடுக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகத்தின் மேல, பொருளின் மேல, அந்தகார வல்லமைகள் மேல ஆண்டவர் அன்சீன் பேட்டில் மேல ஒரு ஜெயத்தை, ஆண்டவரே சத்துருக்கள் மேல ஒரு ஜெயத்தை பிள்ளைகள் மேல தர வேண்டுமாய் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா. ஆண்டவரே குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள், பலவீன போராட்டங்கள், சிந்தையின் போராட்டங்களை முழங்காலிலே நின்று ஜெயம் எடுக்கக்கூடிய ஒரு ஜெப வீரர்களாய், ஒரு ஜெப வீராங்கனைகளாய் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த சிறு வயதில ஒரு விசேஷித்த ஜெப ஆவியை இப்பொழுது கட்டவிழ்ப்பீராக. ஓ இந்த கழுதை எனக்கு தேவை உண்டபாலாக்காரியா, அப்படியாய் உரிமையோடு ஆண்டவரே, ஆண்டவரே சோதரையா, ஆண்டவர் யாக்கோபை போல போராடி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப பிள்ளைகளாய் நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹalleluya. இந்த நிமிஷத்துல ஒரு நிமிஷம் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு ஜெப அபிஷேகத்தை தருவீராக, ஒரு ஜெப அபிஷேகத்தை என் மேல் தருவீராக. இந்த நாளில் நான் வெறுமையாய் போக கூடாதப்பா. இயேசுவின் நாமத்தினாலே the power of prayer shall descend upon each and every one, Lord. ஓ ஜெப வரத்தை தருவீராகப்பா. அந்த ஜெப வரத்தை ஒவ்வொரு மேல இறங்குவதாக, ஒவ்வொரு நாளங்களிலே இறங்குவதாக, முழங்காலிலே இறங்குவதாக, முழங்கால் ஒரு பலிபீடமாய் மாறுவதாக, அந்த முழங்கால் பலிபீடத்திலே அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டிருக்கத்தக்கதாக பிள்ளைகள் அனலாக்குவீராக ஆண்டவரே. அனல் குறையாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளும் எழும்பி பிரகாசிக்கட்டும். எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். ராபாலா ஷியாந்தா ராபா கபாலாபா. ஆண்டவரே சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே மனுஷர்கள் மூலியமாக ஆண்டவரே சத்துருக்கள் ஆண்டவரை எழும்பிக் கொண்டிருக்கிற வேளையில வெள்ளம் போல சத்துரு வராயா. நாங்கள் ஜெபத்தில் முழங்கால் படியிட்டு ஆவியானவரை ஜெயக்கொடி ஏற்ற வைக்கத்தக்கதாக கிருபை உண்டாகட்டும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என்னை இந்த விடுதலின் ஊழியத்துல, கட்டவிழ்க்கிற ஊழியத்தில் பயன்படுத்தணும்? எத்தனை பேருக்கு ஆசை? ஒரு நிமிஷம். எத்தனை பேருக்கு ஆசை? Raise your hand. Jesus. ஹalleluya. இப்படி தூக்கக்கூடாது. Thank you, I Lord. surrender all. Shaba kabala. I surrender all. Udaba kabala baratura. I surrender all. Amen. Amen. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைப்படி தானும் செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தின் அபிஷேகத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். நல்ல கைதட்டி பெற்றுக்கொள்ளுங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் ஜெயிச்சான். விசுவாசத்தினால் நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே ஹalleluya. விசுவாசத்திலே பெரியவனானா. ஆமென். விசுவாசத்திலே வல்லவனானா. ஆமென். வேதாகமத்திலே வல்லவனானா. ஜீசஸ். உங்களை படிப்பிலே வல்லவர்களாய், ஆவிக்குரிய ஜீவித்திலே வல்லவர்களாய், ஜெப ஜீவித்திலே வல்லவர்களாய் உங்களை மாற்றுவாராக. ஹalleluya. இப்படி இந்த வாலிபர்கள் ஆராதனைக்கு நிறைய பேர் ஆண்டவரால் கொண்டு வரப்பட
சோதர 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 கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து விடுங்க, கட்டவிழ்த்து. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை யூஸ் பண்ணி மற்றவர்களை கட்டவிழ்த்து கொண்டு வருவதற்கு ஒரு கிருபை, ஒரு நல்ல ஒரு ஆத்ம பார ஊழிய வாஞ்சை, நல்ல ஜெப அக்கினி, நல்ல கைதட்டி receive the fire of prayer. இந்தியாவில் இருக்க எல்லா வாலிபர்கள் மேலே ஒரு வல்லமை அசாத ரீதி வாலிபர்களை கட்டி வைத்து, அரசியல்வாதியை கட்டு, மதவாதிகளை கட்டி வைத்து, எல்லா கட்டுகள் அருந்து விழ கர்த்தரை கைதட்டி வாழ்த்துவோம். இந்தியாவையே கட்டி வைத்திருக்கிற, உலகத்தையே ஒவ்வொரு நாட்டை கட்டி வைத்திருக்க பல 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 கட்டு நிருப்பப்பட்ட நூல்கள் எல்லாம் அருந்து விழ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒளிந்து வருகிற ஒளியத்து நாட்களிலேயே ஒரே நாளில் 30 லட்சம் மக்களை எகிப்தின் இருப்பு காலவாயிலிருந்து மோசே விடுதலை ஆக்கி கொண்டார்னா, நிலைத்திருக்கிற ஊழியத்தின் நாட்களிலே கோடிக்கணக்கான மக்களை விடுவிக்க உங்களால் முடியும். நெப்போலி சொல்றான், முடியாது என்ற வார்த்தை என் அகராதியிலே கிடையாது. பரலோக அகராதியாக இந்த பைபிள்ல முடியாதுங்கிற வார்த்தை கிடையாது. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிகள் எல்லாம் கூடும். ஆமென், அல்லேலூயா. இந்த கழுதையை கட்டவிழ்த்துட்டு வாங்கோ. ஆமென். விடுதலை பண்ணுங்க, விடுவித்து கொள்ளுங்க, விடுதலை ஊழியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.